Hello viewers, welcome to Charu Designers channel. இந்த வீடியோவில் பிரின்சஸ் பெட்டிகோட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரின்சஸ் பெட்டிகோட்டுக்கான அளவு என்னென்னு பார்த்துக்கலாம். லென்த் 20 இன்ச்சஸ், செஸ்ட் ரவுண்டு 26 இன்ச்சஸ், ஸ்கர்ட் ரவுண்டு 40 இன்ச்சஸ், நெக் ஷோல்டர் ரெண்டுமே 2 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் 4 இன்ச், ஷோல்டர் டு வேஸ்ட் லென்த் 8 இன்ச். இதுக்கான கிளாத் லென்த் 60 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும். நான் எடுத்துக்கிற கிளாத் லென்த் 22 இன்ச்சஸ் இருக்குது. வித் 44 இன்ச்சஸ். 44 இன்ச்சஸ் இருக்கிற சைடை நம்ம 4ஆக மடித்து போட்டுக்கலாம். இதில் நம்ம குவார்ட்டர் சைஸ்க்கான மார்க்கிங் பண்ணி அதை தான் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேமாக இருக்கிற எல்லா ட்ரெஸ் பேட்டர்னுக்குமே இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். இப்போ நம்ம மேலே இருக்க பாடி பார்ட் மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு ஷோல்டர் டு வேஸ்ட்னு ஒரு லென்த் சொன்னாங்களே, அதுதான் 8 இன்ச்சு. அதை மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ண போகிறோம். 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இது 4ஆக போட்டிருக்கோம். அதனால் 6.5 இன்ச் இன்ட்டு 4ங்கும்போது நம்மளோட கரெக்டான செஸ்ட் மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபோல்டிங்கிலிருந்து மார்க் பண்ண நெக்கும் ஷோல்டரும் மார்க் பண்ண போகிறோம். நெக்கும் ஷோல்டரும் 2 இன்ச்சஸ், ஃபோல்டிங்லேருந்து நெக் 2 இன்ச்சஸ், நெக்லேருந்து ஷோல்டர் 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறோம். பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே ஆர்ம் ஹோலுக்கு வரும். நெக், ஷோல்டர் அண்ட் ஆர்ம் ஹோல் இதை மூணும் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக் டெப்த்து மார்க் பண்ண போகிறோம். நெக் டெப்த்து நான் 3.5 இன்ச் எடுத்திருக்கேன். அது கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த அளவு போதும். இல்லை பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 4 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுத்து ஆர்ம் ஹோல் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அது 4 இன்ச் எடுத்திருக்கேன். மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டும் சேர்ற மாதிரி இருக்கிற அந்த எல் பார்ட்டில் நம்ம 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி அந்த டாட்டை சென்டராக வச்சு ஒரு கர்வ் வரைஞ்சா நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் கர்வ் கிடச்சிரும். அதே மாதிரி நெக்குக்கும் 1 இன்ச் மார்க் பண்ணி கர்வ் மார்க் பண்ணால் நம்மளுக்கு நெக் லைனும் கிடச்சிரும். ஆர்ம் ஹோல்லேருந்து வெளியில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை கீழே இருக்க பாடி பார்ட்டோட கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடச்சிரும். அடுத்து ஸ்கர்ட் பார்ட்டில் 11 இன்ச்சுக்கு இருக்குது. அது 4ஆக இருக்கிறதுனால 44 இன்ச்சஸ் இருக்குது. அதை அப்படியே உடம்போட ஜாயின் பண்ணி கீழே ஒரு கர்வ் கொடுத்துறேன். கர்வ் கொடுத்தா குழந்தைங்களுக்கு போடுறதுனால அது பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும். ஸ்கர்ட் பார்ட்டும் மார்க் பண்ணி முடிஞ்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சீம் அலவன்ஸும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். அதனால் எந்த இடத்துலையுமே ஸ்டிச்சுக்கான இடம் விட்டு விட்டு கட் பண்ணல. நான் இது எல்லாத்துலேயுமே அளவுலேயே சீம் அலவன்ஸ் இருக்குது. அதனால் அதே அளவுக்கு அப்படியே கட் பண்ணுறேன். இது நான் ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டும் சீம் அலவன்ஸ் சேர்த்து இருக்கிற மெஷர்மெண்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த பிரின்சஸ் பெட்டிகோட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.